அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவம் படுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது. நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபை நம் மீது பொழியட்டும். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் சிறப்பு மற்றும் அதனை விடுவதனால் வரும் விளைவுகள். அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் முக்மீனான நம்ம ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் தொழுகையை கடமையாக்கப்பட்டிருக்கான். அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னா அதுக்கான முதல் காரணம் இறை நிராகரிப்போர்லேருந்து நம்மளை வேறுபடுத்தி ஒரு முக்மீனுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வேறுபாடே இந்த தொழுகை தான். நாளைக்கு மறுமையில் நம்மளை அல்லாஹ் தஆலா எழுப்பப்படும் நாளில் ஒரு முக்மீனுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள இடையில ஒரு வேறுபாடு அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழுகை தான். இந்த தொழுகையை பேணி தொழுவோருக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் இடம் உண்டு. அதே இந்த தொழுகையை தொழாமல் விட்டு அல்லாஹ்வுக்கு எதிரான செயல்களை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நரகம்தான். இது அத்தியாயம் எண் 51 ஆயத்து எண் 56 அல்லாஹ் தஆலா கூறுறான் என்ன அப்படின்னா, ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் அவனை வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கான். ஆனால் மனிதராகலைய நாம் அந்த செயலை நம்ம செய்யறதில்ல. இவ்வளோ பெரிய பூமி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து நமக்கான உணவு, உடை, இருக்கிறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்தும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம தொழுகிறதோட நன்மையே நிச்சயமாக நமக்கு மறுமையிலும் உண்டு, இன்மையிலும் உண்டு. நம்மளுடைய தேவை என்னவா இருந்தாலுமே அல்லாஹ் இடத்துல போய் தொழுகையில் நின்று நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வல்லமை மிக்கவன். அவன் கேட்ட உடனே கொடுக்கறான். மறுமையிலே தொழுகிறவங்களுக்கு சொர்க்கத்திலையும் இடம் கொடுக்கறான். இப்படியாப்பட்ட தொழுகையை நம்ம கண்டிப்பாக பேணி தொழுகணும். தொழுகையோட நன்மைகள் நிறையா இருக்குது. அதே அளவும் அந்த தொழுகையை விடுவதனால் வர விளைவுகளும் நிறைய இருக்குது. ஒரு தொழுகை அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. அல்லாஹுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாதான் மறுமையில் போய் அல்லாஹ் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். ஒருத்தவங்க தொழுவாமல் இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்க மூஞ்ச கூட பார்க்க விரும்ப மாட்டான். மறுமையில் தொழுகையை எவ்வளோ முக்கியமானதாக சொல்கிறாங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் 238வது வசனமாக என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா தொழுகையும் அந்த சரியான நேரத்தில் தொழுகணும். அல்லாஹ்வோட பயத்தை நம்ம உள்ள மனசில் வச்சு தொழுகணும். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். நம்ம எப்போ தொழுகைக்கு நம்ம நின்று சலவாத் சொல்லி நம்ம தக்பீர் கட்டிட்டோமோ அப்போலேருந்து நம்ம அல்லாஹ்வோட பார்வைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போது அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு உள்ளட்சத்தோடு நம்ம அந்த தொழுகையை தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நீங்கள் தொழுகையில் என்ன துவா கேட்குறானோ அதை தரான். இப்போது நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த முதலாளிக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கும், எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். அதை விட வல்லமை மிக்கவன் அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் படைச்சு நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். அவனுக்காக நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ கடமைப்பட்டு இருக்கணும். இது நமக்கான கூலி. அல்லாஹ் தஆலா கடமைங்கிறத தாண்டி நமக்கான கூலி. மறுமையில் நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது 2 விஷயம்தான் முடிவு பண்ணும். ஒன்று நம்மளோட தொழுகை, இன்னொன்று நம்ம ஓதுதல். நம்ம என்ன குர்ஆனில் ஓதி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இது 2 தான் அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம மறுமையில் நிற்கிறப்போ நமக்கு உதவியாக இருக்கும். இனிமேல் இருக்கவங்க யாரும் வரமாட்டாங்க. அடுத்து போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகிறாங்க. குர்ஆனில் அத்தியாயம் 4 ஆயத்து 102 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்க்களத்தில் கூட தொழுகையை விற்றாதீங்க, 2 குழுவினராக பிரிந்து தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி மூலமாக சொல்கிறாங்க. போர்க்களங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு இடம், யார் உயிருக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அந்த நிலைமையில கூட அல்லாஹ் தஆலா தொழுவு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு தொழுகையை நம்ம
தொழுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த காலத்துலலாம் முஸ்லீம்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல தொழுதாங்க அப்படின்னாலே தண்டனை தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீட்டில் தொழுதுக்கலாம். ஒரு முக்மீனுக்கான ஒரு அடையாளமே அவங்களோட தொழுகை தான். மறுமையில் அது மட்டும்தான் நமக்கு கூட இருக்கும். இந்த தொழுகையை பேணி நம்ம முள் அச்சத்தோடு நம்ம தொழுகிறனால நம்ம உடம்புலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம மனதிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. எல்லாருமே மாற்று மதத்தினர்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நம்ம ஃபஜ்ரில் எழுந்திரிச்சு ஒரு தொழுகையை தொழுகிறோம். அதுவுமே ஒரு நம்ம உடலுக்கானது ஒன்று தான். அல்லாஹ் தஆலா ஒரு செயல் செய்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். மனிதர்களாகிய நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவன், புகழுக்குரியவன். இந்த வானம் பூமி இங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களுமே அவனுக்குரியது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடி கொடியிலிருந்து பூச்சி புழுவிலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, மனிதனை தவிர. மனிதன் மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்த இந்த பூமியில் வந்து அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த தொழுகையை விடுவதனால எவ்வளோ தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறான். இந்த தொழுகையை விடுறவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மறுமையில் ஒரு மானக்கேடான செயலாக தான் இருக்கும். இந்த தொழுகையை வந்து எப்போ நம்ம தொழுதுட்டா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் தொழுவக்கூடாது. அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்தில் பாங் சொன்ன முடித்தோடனே நம்ம போய் தொழுவணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பா இன்னொரு தொழுகைக்கு முன்னாடி வந்து இன்னொரு தொழுகை தொழுவாங்க. அவங்களே நினச்சிப்பாங்க நாங்கள் தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. பாங் சொன்ன ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம தொழுதாதான் நம்ம தொழுகை வந்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறான். நம்ம எப்பயுமே நம்ம மனசு உள்ளே இருக்கிறதையும் வெளியே இருக்கிறதையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இங்கே இருக்கிற மனிதர்களை வேணால் நம்ம ஏமாத்திடலாம், ஆனால் அல்லாஹ் தஆலாவை ஏமாற்றவே முடியாது. இந்த தொழுகையை விடுவதனால தீமையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 30வது அத்தியாயத்தில் 31வது ஆயத்தை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் மறுமையில் அல்லாஹ் பக்கமே தான் திரும்பி வரணும். நீங்கள் உங்களோட தொழுகையை நிலைநிறுத்துங்க, இன்னும் வினை வைப்பதற்கும் நீங்களும் ஒன்றாகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே நம்மளை எச்சரிக்கிறான். நிச்சயமாக நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். மொத்தமாக 80 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தையும் அதுக்கான அதை விடுறனால வர தண்டனையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனோட நன்மைகளும் சொல்லிட்டான். மனிதர்களே உங்களிடம் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டான். நாம் எந்த பாதையை எடுக்கிறோமோ அதுதான். நன்மையை எடுத்தால் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கம் இருக்குது. தீமையை எடுத்தோம் அப்படின்னா நரகத்தில் 7 நரகத்தில் ஒரு நரகத்துக்கு தான் நம்ம போகணும். இதையும் அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் 19வது அத்தியாயத்தில் 59வது வசனமாக சொல்கிறான். அடுத்து முக்மீனான ஒவ்வொருத்தருமே தொழுகணும்னு பார்த்துட்டோம். இந்த தொழுகையை தொழாதவங்களுக்கு வந்து மறுமையில தான் தீர்ப்புன்னு இல்லை. அவங்க வாழ்க்கையை முடித்துட்டு அந்த கபூருக்குள்ளே வச்ச உடனே அந்த கபூர் கூட அவங்கள ஏற்க மறுக்குமா. இந்த உம்மத்து வந்து தொழாத உம்மத்து, அல்லாஹ்வுக்கு வணங்காத உம்மத்து அப்படின்னு சொல்லி அந்த கபூர் நெருக்க ஆரம்பிக்குமா. இவ்வளோ கொடிய வேதனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுமே இந்த தொழுகையை நம்ம விடுறோன்னா அப்போ எவ்வளோ ஒரு மனிதர்கள் வந்து முட்டாள்களாக இருப்போம் பாருங்களேன். இங்கே இருக்கிற நம்ம கண்ணு தெரியாத ஜின்கள் கூட அல்லாஹ் தஆலா வணங்கிட்டு தான் இருக்குமா அந்தந்த நேரத்துக்கான தொழுகை. ஆகையால நம்ம அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த தொழுகையை தொழுதோம் அப்படின்னா அது நன்மைகள் பல கோடிகள் இருக்கு. நம்ம தொழுகை தொழ போறோம் அப்படின்னாலே நம்மளை சுத்தி நிறைய மலக்குமார்கள் வந்து நிற்பாங்க. நிறைய பேர் நமக்கு பாதுகாப்புக்கு நிற்பாங்க. இந்த ஷைத்தானுடைய வழிகெடுத்தல்ல இருந்து நம்ம எப்போ மீண்டு வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம முற்றிலும் கீழ்ப்படுகிறோமோ நிச்சயமா மறுமையில வந்து நமக்கு பெரிய இடம் உண்டு. ஷைத்தானோட வழிகெடுதலுக்கு எப்பயுமே நம்ம ஆளாகக்கூடாது. நம்ம தொழுகையை கெடுக்கிறதும் ஷைத்தான் தான். நம்ம மனசுக்குள்ள வந்து இல்லாத பொல்லாததையும் வந்து இந்த ஷைத்தான் தான் தூண்டும். ஆனால் அந்த ஷைத்தானை விட்டுட்டு நம்ம அல்லாஹ் பக்கம் போனோம் அப்படின்னா சொர்க்கத்தான வழியை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்மையிலும் பலனுண்டு மறுமையிலும் பலனுண்டு. அல்லாஹ் தஆலா கொடை வல்லல் அப்படின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தொழுகையில் போய் நின்று கேட்டால் இன்மைக்கான பலனையும் தரான். நீங்கள் தொழுது நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மறுமையிலும் பெரிய பலன் தரான். ஆகையால் முக்மீனான நம்ம ஒவ்வொருவரும் 5 நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுது இன்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து நன்மைகளை சம்பாதிப்போம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.